Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டேட்ல இருந்து டே எப்படி எடுத்துட்டு வர்றதுன்றதுதான். வாங்க நம்ம எக்ஸாம்பிள்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு கொடுத்து இதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே டேட் இங்க வந்துடும். நான் இங்க கண்ட்ரோல் டி கொடுத்துடுறேன். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட்ல கஸ்டம் போயிட்டு இந்த இடத்துல நீங்க டி 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 மேல சாம்பிள்ல பார்க்கும்போது உங்களுக்கு 3 லெட்டர்ஸ் வேணுமா இல்ல மல்டிபிள் லெட்டர்ஸ் வேணுமான்னு கேட்கும். 3 லெட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா FRI மட்டும் வரும். 4 கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரைடேன்னு வரும். ஸோ ஓகே கொடுத்துடலாம். இந்த ஃபார்மேட் பாருங்க, உங்களுக்கு இப்போ டே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு வீக் டே அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு இதே மாதிரி. ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், இதையே செலக்ட் பண்ணி இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே சண்டே அண்ட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்த டைப் என்னன்னு சொன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. டேட்டை செலக்ட் பண்ணிட்டு வித்தின் கோர்ஸ்ல டி 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 அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நீங்க கண்ட்ரோல் டி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். சரிங்களா? இதுதான் இந்த தேர்ட் டைப். ஃபோர்த் டைப் யாரும் அவ்வளவா ரெக்கமெண்ட் பண்றது இல்ல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்போம். சூஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த இண்டெக்ஸ் நம்பர்ல என்ன பண்ண போறோம்னு சொன்னா வீக் டே ஃபார்முலாவே யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த டேட்டை செலக்ட் பண்ணிட போறோம். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் வீக் டே ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த வாரத்துல அது எத்தனாவது அப்படின்னு சொல்றதுக்கானதுதான் இந்த வீக் டே ஃபார்முலா. இதுக்கு பதிலா நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா சண்டே அப்படின்றது ஃபர்ஸ்ட் நாள் இல்லையா, அதை நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா வீக் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். மண்டே அப்படின்னு சொல்றது மண்டே MON மட்டும் சும்மா இப்ப கொடுத்துக்கிறேன். மூணாவது டியூஸ்டே, திருப்பி நாலாவது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மறுபடியும் வீக் ஆஃப். இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். இதையே நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்துட்டோம். இங்க பாருங்க, சண்டே அப்படின்னு சொல்லும் போது வீக் ஆஃப், ஃப்ரைடே அப்படின்னு சொல்லும் போது FRI மட்டும் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி கேசஸ்க்கு நம்ம இந்த சூஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே இதை தவிர நம்ம ஜெனரல் ஃபார்மேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இது ஒரு நம்பர் வந்திருக்கு, இது ஒரு நம்பர் வந்திருக்கு. ஆல்ரெடி நான் இது என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா வீக் டே அப்படின்னு சொல்லும் போது அந்த வாரத்துல அது எத்தனாவது நாள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுவே இந்த டே அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நம்பரா ஸ்டோர் ஆகுது. இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஜனவரி 1 1900 இதுதான் 1 அப்படின்னு டிஃபால்ட்டா எக்ஸல் எடுத்துக்கோ. சரிங்களா? இது கூட நம்ம ஈக்குவல் டு பிளஸ் 1 கொடுத்து பாருங்க, ஜனவரி 2. அதுவே நம்ம ஜனவரி 1ல இருந்து 44709 அப்படின்னு கொடுத்துடுங்க. இதை கொடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மேல வந்திருக்க ஃபார்மேட்டே கொடுத்து பாருங்க, இந்த ஆன்சர் வந்துடும். கரெக்டுங்களா? 529 20 22. இப்ப இது மூணுத்தையுமே நம்ம நம்பர் ஃபார்மேட் ஆக்கி பார்ப்போம். அப்ப நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இங்க பாருங்க, இது 1, இது 2, இது 44710. ஸோ 1 அப்படின்னு சொல்றது என்ன, நமக்கு ஜனவரி 1 1900 தான் எக்ஸல் டிஃபால்ட்டா 1 எடுத்துக்கோ அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த டே வருது. ஸோ இதை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், கண்ட்ரோல் 1 யூஸ் பண்ணி நம்மளோட ஃபார்மேட்ல போயிட்டு நம்ம டிடிடிடி கொடுத்துட்டு ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ஃபார்மேட் வந்துடும். இவ்வளவுதான். இது நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னு சொன்னா டேட்டாவே வரும். ஓகேங்களா? இதை ஃபில்டர் பண்ணி பாருங்க, டேட்டாவே வரும். ஆனா இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி மட்டும் பாக்குறச்ச உங்களுக்கு ஃப்ரைடே சண்டே அப்படின்னே உங்களால ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஃபில்டர் எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க
டெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்றது தான் பெஸ்ட். எப்பயுமே ஒரு டேட்டால நீங்க இந்த டேவை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறச்ச இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுத்துட்டு வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.